திரையில் இருக்க கேள்வியை பாருங்கள். எக்ஸ் ஆனது ஒய்க்கு எதிர் தகவலும் ஒய்ங்கிறது இசட்டுக்கு நேர் தகவலும் இருக்குது. அப்போ எக்ஸ் இசட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்டெப் 1ல் பார்ப்போமா? இதை நம்ம கொடுத்துருக்க வாக்கியத்தை நம்ம இப்போ ஈஸியாக ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாமா? எக்ஸு ஒய்க்கு எதிர் தகவல் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் 1/y. அதே ஒய் ஆனது இசட்டுக்கு எப்படி இருக்குங்க? நேர் தகவல் இருக்குது. இதை எப்படி நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம்? இசட் ஈக்குவல் ஒய், அதாவது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் இசட் இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ டைரெக்டாக எக்ஸுக்கும் ஒய்க்குமான மதிப்பை பிரதிட்டுலாமா? இப்போ அடித்தோம்னா நமக்கு 1 வந்துருக்குங்களா? அதாவது XY அப்படின்னு வராமல் நமக்கு நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ நம்பர் மட்டும் வந்து அதுக்கு பேர் என்னதுங்க? கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அதாவது இது ஒரு மாறிலின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் சி.